पिछली सरकारों के पास अपने परिवार का पेट भरने की फुर्सत ही नहीं थी। जमीन लुटवाने की फुर्सत मिले तो विकास करें। अभी आपने देखा होगा, परसों ही देश की संसद में वक्फ बोर्ड संशोधन अधिनियम पारित किया है। வணக்கம். வக்ஃப் பில் 2025 லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இரண்டு இடத்திலிருந்துமே பாஸ் ஆகிவிட்டதா? இதுவரை ஜனாதிபதி பிரசிடென்ட் இந்த ஃபைலின் மீது கையெழுத்திடவில்லை. இதுவரை இது நோட்டிஃபை கூட செய்யப்படவில்லை. அதாவது முழுமையாக இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பே யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர், தேவேந்திர பட்னவிஸ், மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர் ஒரு புதுவிதமான சட்டத்தை தன்னுடைய மாநிலங்களில் அமலில் கொண்டு வந்து விட்டார்கள். அதாவது வக்ஃப் போர்டு அல்ல வக்ஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய இல்லீகலாக அல்ல சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை கண்டுபிடிங்கள். எது அது இல்லீகல், எது சட்டவிரோதம்? இவர்கள் படி எங்கெல்லாம் லிட்டிகேஷன் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வாதங்கள் பிரதிவாதங்கள் இருக்கிறதோ, கேஸ் இருக்கிறதோ, அனைத்துமே ஒரு பட்டியலிடப்பட வேண்டும். அனைத்து இடங்களுக்கான காகிதங்களை நீங்க அலச வேண்டும். அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உத்தரவு. அதாவது வக்ஃப் பில் எதற்காக கொண்டு வந்தார்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, பிஜேபி இதை வைத்து எந்த அளவில் ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸை மீண்டும் ஒரு முறை கையில் எடுத்து விட்டது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்ஃப் போர்டுக்கு கீழே வரக்கூடிய சொத்துக்கள் மீது எதற்காக இந்த அளவில் வெறிப்பிடித்து பிஜேபி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பெடுத்து வைக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை நீங்க பார்க்க வேண்டும். பல நியூஸ் பேப்பர்கள், வடநாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர், ஹிந்தி, இங்கிலீஷ் அனைத்திலுமே ஒரே முறையான செய்தி, संसद में वक्फ बिल पास होते ही योगी सरकार का बड़ा फैसला, जब्त की जाएगी संपत्तियां. வக்ஃப் பில் பாஸ் ஆன அடுத்த நிமிடமே யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் எடுத்து வைத்த முதல் வேலை, வக்ஃப் கீழே இருக்கக்கூடிய இந்த அனைத்து சொத்துக்களுமே முடக்கப்படும். இன்னொரு செய்தி ஊடகம், as soon as Waqf bill is passed in the parliament, Yogi government makes a big decision, these properties will be seized. இன்னொரு newspaper, again as soon as the Waqf bill has been passed, Yogi government springs into action, illegal Waqf board properties will be confiscated. illegal அதாவது கோர்ட்டில் கேஸ் இருக்கக்கூடிய, இல்ல ஒரு நபர் சந்தேகம், இது இந்த இடத்தின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இது வக்ஃபுக்கு சொந்தமானது இல்லை என்கிற எந்த விதமான வாதமாக இருந்தாலும் அதன் மீது ஒரு ஆக்ஷன் எடுப்பதற்கு யோகி ஆதித்யநாத் முன் வந்து விட்டார். சரி, இது போன்ற பல்வேறு நியூஸ் பேப்பர்களுடைய ஆர்டிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். These cities, அதாவது in UP have highest number of waqf properties. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் ஏராளமான வக்ஃபுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது. அதை எப்படி இவர்கள் டைல்யூட் செய்கிறார்கள், எப்படி இவர்கள் முடக்கப்பார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்திற்காக. உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தின் அதிகாரிகளே 2963 இடங்கள் மட்டும்தான் வக்ஃப் போர்டுடைய ரெஜிஸ்டர்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது. லட்சக்கணக்காக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், ஆனால் இவர்கள் காட்டுவது வெறும் 2963 மட்டுமே. அப்போ மீதம் இருக்கக்கூடிய அனைத்துமே இல்லீகலாக முடக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாத்தையுமே நாங்க சீஸ் செய்ய போகிறோம். இந்த இடத்தில் யோகி ஆதித்யநாத் அவரே தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இரண்டு இடத்திலுமே பாஸ் ஆகி இன்னும் முழுமையாக இந்த பில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுவதற்கு முன்பே இது போன்ற ஆக்ஷனை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? முதலில் யோகி ஆதித்யநாத் என்ன பேசினார் அதை நீங்க பார்த்து விடுங்கள். அதற்கு பின்பு அவர் என்ன பேச வந்தார், எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட், அனைத்துமே உங்களுக்கு நாங்க புரிய வைக்கிறேன். முதலில்
யோகி ஆதித்யநாத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்க. पिछली सरकारों के पास अपने परिवार का पेट भरने की फुर्सत ही नहीं थी। जमीन लुटवाने की फुर्सत से फुर्सत मिले तो विकास करें। अभी आपने देखा होगा, परसों ही देश की संसद में वक्फ बोर्ड संशोधन अधिनियम पारित किया है। अब वक्फ बोर्ड के नाम पर जमीनों पर कोई डकैती नहीं डाल सकता है, लूट खसोट नहीं हो सकती है, चौराहे की जमीनों पर कोई कब्जा नहीं कर सकता है। अब सार्वजनिक संपत्ति जो भी होगी, जो राजस्व की भूमि होगी, उसका उपयोग विद्यालय बनाने में, चिकित्सालय बनाने में, कॉलेज बनाने में, मेडिकल कॉलेज बनाने में, ऐसे बैराज बनाने में, गरीबों के लिए आवास बनाने में ही उसका उपयोग होगा। किसी बोर्ड के नाम पर लूट खसोट हमेशा के लिए लगाम लगाने का काम किया है। In the previous government, no time beyond filling their family stomach. இதற்கு முன்பு இருந்த அரசியல் கட்சிகள் அல்ல அரசாங்கங்கள் தன்னுடைய சட்டைப்பையை மற்றும் தான் நிறுத்தி வந்தார்கள் ஒழிய மக்களுக்கு சொந்தமாக மக்களுக்கான எந்த விதமான நல்ல காரியங்களை இவர்கள் செய்யவில்லை. If they found a moment spared from the letting land, they've been looted. ஏதோ ஒரு எம்டி நிலம் கிடைத்து விட்டால் போதும், அதை வக்ஃப் போர்டு என்கிற பெயரில் அதை அபகரிக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். பார்லிமெண்டில் வெளிவந்த இந்த புதிய வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்லிமெண்ட்ல இருந்து பாஸ் ஆனதுக்கு பின்பு இதற்கு மேல் இது போன்ற எந்த விதமான அராஜக செயலும் யாராலுமே செய்ய முடியாது. No one can plunder lands in the name of வக்ஃப் போர்டு. வக்ஃப் போர்டு என்கிற பெயரில் யாராலுமே இது போன்ற நிலங்களை தனக்கு சொந்தமானது என்று கூற முடியாது. என்க்ரோச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, கிராஸ் ரோட் லேண்ட்ஸ் எதுவுமே அவர்களுக்கு சொந்தம் கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். I express my heartful gratitude towards Prime Minister Modi and Home Minister Amit Shah ji. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் யோகி ஆதித்யநாத்திற்கு. அவர்களால் தான் இந்த இல்லீகலாக கொண்டு வரப்பட்ட பல்வேறு சொத்துக்களை அரசாங்கம் மீட்டெடுக்க முடியும். கோவில்களும் இருக்கிறது, கோவில்கள் பேரில் நிலம் இருக்கிறது, கோவில்களுக்கான பல்வேறு கமிட்டிஸ் இருக்கிறது. அந்த கமிட்டிகளுக்குள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா, கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்களா, அல்ல நீங்க அதற்கான அக்செப்டன்ஸ் நீங்க கொடுப்பீர்களா? அதை விட்டு விடுங்கள். இந்துக்களில் இருக்கக்கூடிய தலித்களே கோவில் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறார்களா என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. அங்க தில்லுமுள்ள நடக்கவில்லை. அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அந்த பணம் எப்படி மக்களுக்காக பயன்பாட்டில் வருகிறது அது உங்களுக்கு தெரியுமா என்றால் எதுவுமே யாருமே சொல்லுவதில்லை. சரி, இந்த இடத்தில் ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்ட் இது ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் செய்து. உதாரணத்திற்கு இப்போ அரசாங்கம் கூறக்கூடிய புதிய ஸ்டேட்மெண்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்கள் அனைவருமே இந்த பட்டியல் போட்டு அந்த பட்டியலுக்கான ரிப்போர்ட் எங்களிடம் சப்மிட் செய்யணும். வக்ஃப் பில் பாஸ் ஆன ஒரு சில நாட்களிலேயே 2-3 நாட்களுக்குள்ளேயே வெறும் 3000க்கும் குறைவான வக்ஃப் போர்ட் லேண்ட் தான் இருப்பதாக ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறது யூபி கவர்மெண்ட்டுக்காக. இப்ப இதுல எவ்வளவு உண்மை என்று நீங்க பார்த்தீர்களா? அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இந்த வாதம் பிரதிவாதம் நடக்கும் போதே இப்ப இந்த பில் சுப்ரீம் கோர்ட்டிற்கு போகிவிட்டது. காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம் மற்றும் டிஎம்கே இது போன்ற பல்வேறு கட்சிகள் இதை சேலஞ்ச் செய்து சுப்ரீம் கோர்ட்டிற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்ப இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த அளவில் இந்த தில்லுமுல் நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 2 வக்ஃப் போர்டு இருக்கு. ஒன்னு சுன்னி வக்ஃப் போர்டு, இன்னொன்று ஷியா வக்ஃப் போர்டு. சுன்னி வக்ஃப் போர்டு இருக்க கீழே கிட்டத்தட்ட 1,24,035 ப்ராப்பர்ட்டிஸ்கள் இருக்கிறது ஆஸ் பர் வக்ஃப் போர்டு. ஷியா வக்ஃப் போர்டு இதற்கு கீழே 7,785 ப்ராப்பர்ட்டிஸ் இருப்பதாக. ஆனால் கவர்மெண்ட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரிப்போர்ட் அதில் எழுதப்பட்ட நம்பர் ஷியா வக்ஃப் போர்டில் 1,24,355 இடங்களுக்கு பதிலாக வெறும் 2,533 இடங்கள் மட்டும்தான் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று ஷியா வக்ஃப் போர்ட் கையில் இருக்கக்கூடிய 7,785 இடங்களுக்கு பதிலாக வெறும் 430 இடங்கள் மட்டும்தான் ஷியா
வக்ஃப் போர்டில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அப்போ மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் சுன்னி வக்ஃப் போர்டில் கிட்டத்தட்ட 1,24,000 சொச்சம் இடங்கள் எப்ப வேணாலும் அபகரிக்கலாம். அதே போன்று ஷியா வக்ஃப் போர்ட் கையில் இருக்கக்கூடிய 7,700 சொச்சம் இடங்களில் கிட்டத்தட்ட 7,300 7,400 இடங்கள் அரசாங்கம் சார்பாக வரலாம். எப்படி அரசாங்கம் கூறுகிறது இது டிஸ்பியூட்டட் லேண்ட், இது வக்ஃப் வாரியம் அபகரித்திருக்கிறார்கள். பள்ளி என்கிற பேரில், சுடுகாடு என்கிற பேரில், மருத்துவமனை என்கிற பேரில், ஃபார்மிங் லேண்ட் என்கிற பேரில் இது எல்லாமே அவங்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கான சரியான டாக்குமெண்ட் கிடையாது. இந்த டாக்குமெண்ட் இருந்தால் கூட அந்த டாக்குமெண்ட்டை எங்களால் சேலஞ்ச் செய்ய முடியும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை சரிபார்ப்பதற்காக ஒரு ட்ரிபியூனல் இருந்தது. அதாவது வக்ஃப் போர்டுக்காகவே ஒரு ட்ரிபியூனல். அந்த ட்ரிபியூனல் தான் இது போன்ற விவாதமான ப்ராப்பர்ட்டிஸ், அதற்கான வழக்கெல்லாம் போகும். அவர்கள் மீதும் பல்வேறு குறைகள் இருந்தது, பல்வேறு அராஜக செயல் எல்லாம் இருந்தது. இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த வக்ஃபே, ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியை எப்படிதான் வந்தது என்று நீங்க பார்த்தீர்கள் கிடையாது. இப்போ அரசாங்கம் என்ன கூறுகிறது என்றால், அரசாங்கம் தான் இந்த நிலத்தின் மீது சேலஞ்ச் செய்கிறது. அதாவது இந்த நிலம் வக்ஃபுக்கு சொந்தம். அரசாங்கம் நியமிக்கக்கூடிய நபர் அரசாங்கத்தின் நபர். அப்ப யாருக்கு சாதகமாக அவர் எழுதுவார்? நிச்சயமாக அரசாங்கத்தின் சாதகமாக. அப்போ நான் எடுத்துக்காட்டிய இந்த 1,30,000 மேற்பட்ட நிலங்கள் வெறும் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அனைத்துமே அரசாங்கத்திற்கு சொந்தமாகிவிடும். யோகி ஆதித்யநாத்தினுடைய ஸ்பீச்சில் என்ன கூறியிருக்கிறார்? இஸ்லாமிய ஏழைகள் அவர்களுக்கு சொந்தமான இந்த நிலத்தை வைத்து அவர்களுடைய அப்லிப்ட்மெண்ட்டிற்காக இந்த அரசாங்கம் வேலை பார்க்க போகிறது. பள்ளிக்கூடங்கள் கட்டப்படும், ரோட்ஸ் கட்டப்படும், பிளைஓவர்ஸ் கட்டப்படும், பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டப்படும். இது எல்லாமே இந்த நிலங்களை வைத்து நாங்க செய்ய போறோம். அப்போ கோவில்கள் கையில் இருக்கக்கூடிய நிலங்கள், அங்க இருக்கக்கூடிய பணம், நீங்க ராமர் கோவில் கட்டினீர்களே, அதில் செலவான பணம், அதை வைத்து நீங்க பள்ளிக்கூடங்களை, மருத்துவமனைகளை, பிளைஓவர்ஸ்களை கட்ட முடியாது. ஏன் அன்னைக்கு நீங்க சிந்திக்கவில்லை? இது போன்ற பல்வேறு கேள்விகள் வருகிறது. ஆனால் இதை எடுத்து நீங்க பார்த்தீர்கள்னா, ஓவைசி அவர்களிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டது. வக்ஃப் போர்டு ஏழைகளுக்கு எதிராக இருந்ததாக, இப்ப புதிய சட்டம் ஏழைகளுக்கு சாதகமாக பல்வேறு விஷயங்களை செய்ய போவதாக அரசாங்கம் கூறி வருகிறது. அதற்கான பதில் அசசுத்தீன் ஓவைசி ரெட் மைக்கிற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்திருக்கிறார். ஹிந்தியில இருக்கிறது, இதற்கான ஆங்கிலம் மற்றும் தமிழில் நான் எடுத்துக்காட்டுறேன். அந்த வீடியோ பக்கத்துல ஓடிட்டு இருக்கு. Let me tell you that the false propaganda by the BJP, the Waqf law will benefit Muslim women, protect Waqf property, increase revenue is baseless. பிஜேபியுடைய இந்த பொய்யான புரோபகண்டாவை முதலில் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய ஏழை குழந்தைகள், அல்ல இஸ்லாமிய இந்த வக்ஃப் வாரியத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், இது அனைத்துமே பாதுகாக்கப்படும். இது ஒரு பொய் வதந்தி மற்றும் தான். எப்படின்னு அதை விளக்கி இருக்கிறார். First you should understand no difference between Waqf and Hindu Endowment Board or Sikh Gurdwara Prabandhan Committee or Jain Board or Sai Baba Trust. எப்படி சாய்பாபா ட்ரஸ்ட் இருக்கிறதோ, கோவில்களுக்கான கமிட்டிஸ் இருக்கிறதோ, குருத்வாரா கமிட்டிஸ் இருக்கிறதுக்கும் வக்ஃப் போர்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆனால் எப்படி மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து இந்த அனைத்து அமைப்புகளுமே இயங்கி வருகிறதோ, மோடி கவர்மெண்ட் இஸ்லாமியர்களை மற்றும் ஓரம் கட்டுகிறது. அதாவது இந்த நாட்டு மைனாரிட்டிகளை மற்றும் டார்கெட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். நான் முஸ்லிம் வக்ஃப் போர்டில் இருக்க வேண்டும் ஒரு புதிய சட்டம். அப்போ சாய்பாபா கமிட்டியாக இருக்கட்டும், குருத்வாரா கமிட்டியாக இருக்கட்டும், கோவில் நிர்வாகங்களாக இருக்கட்டும், அங்க இஸ்லாமியர்களுக்கு நீங்க இடம் கொடுப்பீர்களா? ஒரு இஸ்லாமியருக்கு இடம் கொடுப்பீர்களா? பார்லிமெண்டில் ஒரு பெண் இஸ்லாமிய எம்பி பிஜேபியிடம் இருக்கிறார்களா? அல்ல ஒட்டுமொத்த பார்லிமெண்ட், லோக்சபா ராஜ்யசபா 2 இடத்திலையும்
ஒரு இஸ்லாமிய ஆண் எம்பியாவது பிஜேபியிடம் இருக்கிறார்கள். அப்ப எந்த முகத்தை வைத்து அவர்களுக்கு நாங்க குரல் கொடுக்க போகிறோம் என்று கூறுகிறீர்கள்? கிடையாது. அது ஒரு பொய் போக்கு. In Hindu, Jain, Sikh bodies, people from other religion can donate. But in Muslim, only Muslim can donate. Hindu, Christian, Jain, இது போன்ற அமைப்புகள் அங்க யார் வேணாலும் டொனேஷன் கொடுக்கலாம். நீங்க இஸ்லாமியராக இருந்து நீங்க டொனேஷன் கொடுக்கலாம். ஆனால் முஸ்லிம் இந்த புதிய வக்ஃப் போர்டு நீங்க இஸ்லாமியராக இருந்தால் மட்டும்தான் நீங்க டொனேஷனை கொடுக்க முடியும் என்ற இந்த சட்டம். இது மட்டுமல்ல, Muslim Waqf Board, the Limitation Act will be applied, allowing encroachers and possessors to claim their ownership. இந்த புதிய சட்டத்தில் ஒரு புதிய லாவை கொண்டு வந்திருக்கிறார்கள், அமெண்ட் செய்திருக்கிறார்கள். அதாவது யார் வேணாலும் வக்ஃப் வாரியத்தின் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் செய்யலாம். அதை வைத்து நீங்க கோர்ட்டுக்கு போய் வாதாடலாம். அந்த இடத்தில் பிஜேபி எடுத்து வைத்த இன்னொரு போய், இதற்கு முன்னாடி இருந்த வக்ஃப் போர்டில் யாருமே ஹை கோர்ட்டிற்கு போக முடியாது, வழக்கு தொடங்க முடியாது. ஆனால் ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட பிரகாரம் எந்த விதமான லிட்டிகேஷன் இருந்தாலும் அதை நீங்க சுப்ரீம் கோர்ட்டில், ஹை கோர்ட்டில், லோவர் கோர்ட்டில் சேலஞ்ச் செய்யலாம். ஆனால் பிஜேபி கூறக்கூடியது செய்ய முடியாது. இது மட்டுமல்ல, they are saying your property won't be registered on portal if there is no document for 200 or 100 years. ஒரு மசூதி இருக்கிறது, 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மசூதி, இல்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, இல்ல ஒரு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, 200-300 ஆண்டுகளாக அதில் பல்வேறு நபர்கள் அதில் வேலை பார்க்கிறார்கள், அதில் இருந்து பணம் வருகிறது, கடைகள் இருக்கு. அப்படி அந்த நிலத்திற்கான சரியான பட்டா, சரியான பேப்பர் கிடையாது என்றால் 400-500 வருடத்துக்கு முன்பு, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு முன்பும் ஒரு இடத்தில் மசூதி இருந்தாலோ சுடுகாடு இருந்தாலோ அதற்கான பேப்பர் இல்லை என்றால் அது அரசாங்கம் சொல்லும். சரி, ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 15 அண்ட் ஆர்டிகிள் 26 இது மூன்றையுமே இது மீறுகிறது. இது மட்டுமல்ல, எப்படி என்ஜிடி ட்ரிபியூனல் இருக்கிறது, எப்படி இன்கம் டாக்ஸ் ட்ரிபியூனல் இருக்கிறது, எப்படி ரயில்வே ட்ரிபியூனல் இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த வக்ஃப் போர்டு. அப்போ எப்படி மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய லிட்டிகேஷன், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி பார்ப்பதற்காக கோர்ட்டுக்கு செல்ல முடியுமோ அதே போன்று நீங்க இங்கேயும் செல்ல முடிந்திருக்கும். ஆனால் பிஜேபி செல்ல முடியாது என்கிற ஒரு பொய்யை எடுத்துக்காட்டி அவர்கள் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை விரட்டி போட்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு சில வீடியோக்களை நீங்க பார்க்க வேண்டும். கடந்த 2 நாட்களாக இந்தியா முழுவதும் எந்த அளவில் அராஜக முறையில் ஹிந்துத்துவ சக்திகள் இஸ்லாமியர்கள் மீது, இஸ்லாமிய பள்ளிவாசல்களில் எந்த அளவில் அராஜகம் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு புரிய பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். ஏன்னா இன்னைக்கு மசூதி, நாளைக்கு சர்ச்சஸ்களாகவும் இருக்கலாம், அதற்கு அடுத்த நாள் கோவில்களையும் இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். தனக்கான சொந்தம், தனக்கான லாபத்திற்காக, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய ஒரு புதிய சட்டம் தான் இந்த சட்டம். இந்த அளவில், அதாவது 1,30,000 இடங்களை அபகரிக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் கையில் எடுத்து அதை டெவலப் செய்ய போகிறோம் என்கிற அந்த பெயரில் அடானி, அம்பானி இது போன்ற பல்வேறு நபர்களுக்கு இந்த நிலங்களை கொடுக்க போறார்கள். இதனால் இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய ஏழைகளுக்கு லாபம் போய் சேருமா என்றால் சந்தேகம்தான். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும்.
ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.